அழகப்பா பல்கலைக்கழக விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஒளி மிகுந்த முகங்களோடு வந்து அமர்ந்த நீங்கள் இப்பொழுது பசி மிகுந்த முகங்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் உங்கள் முகங்கள் மட்டுமல்ல எங்கள் முகங்களும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். ஆகவே நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சுருக்கமாக என்னுடைய உரையை நான் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். வள்ளல் அழகப்பர் வாழ்ந்த மண்ணுக்கு வந்திருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளல் அழகப்பர் பெயரிலே பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா மற்றும் திருமதி லட்சுமி வளர்தமிழ் நூலகம் திறப்பு விழா ஆகிய அறிவுசார் விழாக்கள்ல கலந்துகிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சொல்லணுமா, என்னுடைய மகிழ்ச்சி இரட்டடிப்பு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர், தொழிலதிபர் என்ற அடையாளங்களை கடந்து வள்ளல் அழகப்பர் அவர்கள் ஒரு பெருமைக்கு காரணமாக வாழ்ந்திருக்கிறார். கல்விக்காக அவர் செஞ்சிருக்கக்கூடிய தொண்டுதான் மிக மிக முக்கியமான தொண்டாக அமைந்திருக்கிறது. இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வள்ளல் அழகப்பரை பற்றி குறிப்பிட்டு சொல்லுகிற போது சோசியலிச முதலாளின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இந்தியா விடுதலை அடைஞ்சப்போ சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் அறியாமையில இருந்து மக்களை விடுதலை அடைய செய்யணும்னா பின்தங்கிய பகுதிகளில் செல்வந்தர்கள் கல்லூரிகளை தொடங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சார். உடனே அந்த மேடையில் இருந்த வள்ளலார் அழகப்பர் அவர்கள் 1 லட்சம் ரூபாயை கொடுத்து நான் தொடங்க தயார் என்று உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரராக அன்றைக்கு அவர் எடுத்து காட்டினார். ஆக கல்வி தொண்டையும் தமிழ் தொண்டையும் சேர்த்து ஆற்றின அவரால் தான் இன்னைக்கு பலரும் பட்டங்கள் பெற்று உலகம் முழுக்க உயர்ந்திருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா தமிழரின் ஈகை பண்புக்கு அடையாளமாக வாழ்ந்தவர் தான் வள்ளல் அழகப்பர் அவர்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த வள்ளல் அழகப்பெரும் பெயரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் ஐயன் திருவள்ளுவர் சிலையை திறந்து வச்சதுல நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். வான்புகழ் வள்ளுவருக்கு குமரியில தலைவர் கலைஞர் அவர்கள் சிலை அமைச்சப்போ பேரறிவு சிலையோடு வெள்ளி விழா கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் இந்த சிலையை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளுவர் நெறியில வாழ்வியல் நெறியா மாறணும்னு நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறள் நெறி பின்பற்றப்பட்டால் தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும், உலகமும் காப்பாற்றப்படும். அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபலீகரம் செஞ்சிடாம பார்த்துக்கணும். வள்ளுவர், வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான காவல் அரணாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும். அடுத்து திராவிட இயக்கத்தோட வீரமிக்க கவிஞர், பாவேந்தர் பரம்பரை கவிஞர் கவியரசு முடியரசனார் அவருடைய பெயரை இந்த அரங்கத்திற்கு உங்கள் முன்னால் நாம் சூட்டி இருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு கவிஞர்னு தந்தை பெரியாரால் போற்றப்பட்டவர் முடியரசனார் அவர்கள். தலைவர் கலைஞருடைய நெஞ்சுக்கு நெருக்கமான கவிதை தோழர் அவர். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கிய அணி தலைவராக செயல்பட்டு கன்னித்தமிழ் வளர்த்தவர். அவரது பெயரை சூட்டியதற்கு நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். அடுத்து அறிவுதான் நம்மை காக்கும் கருவின்னு வள்ளுவர் சொன்னதுக்கு அடையாளமா நம்முடைய மரியாதைக்குரிய மேனாள் ஒன்றிய அமைச்சர் பாசி அவர்கள் தன்னுடைய அன்னையார் திருமதி லட்சுமி அவருடைய பெயரால வளர்த்தமிழ் நூலகத்தை அமைச்சிருக்கிறார். இப்படி அறிவாலயங்களாக திகழக்கூடிய நூலகங்கள் திறந்து வைக்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கிறதுல உள்ளபடியே
அதை நினைச்சு நான் பெருமைப்படுகிறேன். அதற்காக நான் நம்முடைய சிதம்பரம் உள்ளக்கு என்னுடைய இதயமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மரியாதைக்குரிய பாசி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு நடமாடும் நூலகம்தான். அரசியல், வரலாறு, சட்டம், பொருளாதாரம், இலக்கியம்னு எல்லா துறைகளிலும் ஆழம் கொண்ட நம்முடைய அறிவுபூர்வமாக ஆழம் கொண்டவர் அவர். அவரது அறிவு கருவூலம் தான் நம்முடைய பாசி அவர்கள். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில நிறைவேற்றப்படக்கூடிய ஒவ்வொரு திட்டம் குறித்தும் நம்முடைய பாசி அவர்கள் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கல நான் ஆர்வமா இருப்பேன். ஏன்னா அவருடைய பார்வையும் அவருடைய பாராட்டும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். பாசி அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இங்க இருக்கிறவங்களுக்கும் அதே போல தொலைக்காட்சி மற்றும் இணையம் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். கொடைகுள்ளமும் அறிவுத்தாகமும் கொண்டவங்க தங்களுடைய ஊர்களில் இது போன்ற ஒரு நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெரிய நூலகங்களை அமைக்க முடியாதவங்க, அதற்கு வாய்ப்பு இல்லாதவங்க தங்களால் முடிஞ்ச அளவு படிப்பகங்களையாவது தொடங்கி நடத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எனக்கு யாரும் சால்வையோ கைத்திரி அடைகளோ அணிவிக்க வேண்டாம். அதற்கு பதிலாக புத்தகங்களை வழங்குங்கள், நூல்களை வழங்குங்கள், அதை மற்ற நூல் நிலையங்களுக்கு அனுப்பி வைத்து அது பயன்படக்கூடிய வகையில் அமையும் என்ற ஒரு கோரிக்கை வச்சேன். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் 2,75,000 புத்தகங்கள் இதுவரை என் கைக்கு வந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் பல்வேறு நூலகங்களுக்கு நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். நூலகத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது அண்ணன் சிதம்பரத்தில் நான் சொன்னேன், இந்த நூல் நிலையத்திற்கு நானும் புத்தகம் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னேன். அப்படியா, மகிழ்ச்சி, அனுப்புங்கள் என்று சொன்னார். அந்த கோரிக்கை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். எனவே ஊர் சென்னைக்கு நான் சென்றவுடன் முதல் வேளையாக இங்கு அமைந்திருக்கக்கூடிய நூல் நிலையத்திற்கு 1000 நூல்களை முதல் கட்டமாக நான் தனிப்பட்ட முறை அனுப்பி வைப்பது என்பது வேறு. அரசின் மூலமாக என்ன செய்ய வேண்டுமோ அதையும் நான் உறுதியாக செய்வேன் என்ற நம்பிக்கை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்கால தலைமுறையின் கல்வியை கடந்து சமூகத்தை, வரலாற்றை அறிந்து கொள்ள, முற்போக்கு சிந்தனைகளை வலுப்பெற இத்தகைய நூலக படிப்பங்களும் தான் அடித்தளமாக அமையும். அந்த அடித்தளத்தில் உருவாகும் இளைஞர்கள் தான் நம்ம தமிழ் சமுதாயத்தை நல்வழியில் நடத்துவாங்க. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம், மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கோவையில் அமையவுள்ள தந்தை பெரியார் நூலகம், திருச்சியில் அமையவுள்ள நூலகம் தமிழ்நாட்டுக்கு அடையாளமா பெருமையை சேர்க்கக்கூடிய அடிப்படை வழங்கப் போகிறது. நீங்க அமைக்கிற நூலகம் படிப்பங்களும் உங்க ஊருக்கு அடையாளமா அது பெருமையாக அமையும். தமிழ் சமுதாயத்தை மேம்படுத்தும், தமிழ்நாட்டை வளப்படுத்தும், தமிழ்நாட்டு மாணவ மாணவியர்கள், இளைஞர்கள் அனைத்து துறைக்கும் தகுதிப்படுத்தும். நான் மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் மறக்காமல் சொல்வது உண்டு, கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என்று அடிக்கடி எடுத்துச் சொல்வதுண்டு. எனவே நம் இளைஞர்களை அறிவு செல்வத்தை சேர்க்க பாடுபடுங்க. பொருட்செல்வம் நிச்சயம் உங்களை தேடி வரும். அதனாலதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கல்விக்கான நம்முடைய பணிகளை சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில முதன்மை மாநிலமாக இருக்க நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகள்ல 32 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி இருக்கிறோம். IAS, IPS போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு முதல்நிலை தேர்வுக்கு மாதம் 7,500 ரூபாயும், மெயின்ஸ் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாயும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளை படிச்சு IIT, NIT போன்ற ஒன்றிய அரசு நிறுவனங்களில் இளநிலை கல்வி பயில சேர்க்கை பெற்றவர்களுக்கு முழு கல்வி செல்வையும் இந்த அரசு ஏற்கும். நான் முதல்வன் திட்டம் மூலமாக 22,56,000 மாணவர்களுக்கு திறன் பயிற்சி தந்து பெரு நிறுவனங்களை பணிபுரிய அவங்களை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளை சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை
34 விழுக்காடாக இப்ப உயர்ந்திருக்கு. தமிழ் புதல்வன் திட்டத்தால் மாணவர்களின் உயர்கல்வி ஆர்வம் அதிகமாகி இருக்கு. முதல் தலைமுறையா கல்லூரி வர்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டண செலவுக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 1000 கோடி ரூபாய் செலவில் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. 150 கோடி ரூபாய் செலவில் உயர்கல்வி நிறுவனங்களை டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைந்த கற்றல் மேலாண்மை மையம் உருவாக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கான தொழில்திறன் மேம்பாட்டு திட்டம், முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானிய திட்டம், முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம், உங்களை தேடி கல்வி திட்டம், இப்படி என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இந்த திட்டங்களால் தமிழ்நாட்டுக்கு உயர்கல்வி தரமும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்று இந்தியாவிலேயே அதிக அளவிலான அரசு பல்கலைக்கழகங்கள் உள்ள மாநிலமா, 500க்கும் மேற்பட்ட தரம் வாய்ந்த பொறியியல் கல்லூரி இருக்கக்கூடிய மாநிலமா, அதிக அளவிலான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலமா, புகழ்பெற்ற 100 உயர்கல்வி நிறுவனங்கள்ல 31 உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாநிலமா இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. சிவகங்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதை நேரலையில் பார்த்தோம்.